சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி நான் வந்ததின் காரணம், நாளை உன் இல்லத்தில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தான் இதை உன்னை தேடி வந்தேன். இதை ஏன் செய்ய வேண்டும் என்று, எதற்காக உன்னை செய்ய சொன்னேன் என்றும் உன் சாயப்பாவின் வாக்கை இடை மறுத்து செல்லாமல் முழுமையாக கேள். உன் வாழ்க்கையில் நாளை என்பது மிக முக்கியமான நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய நாளாக இருக்குமா என்று ஒவ்வொரு விடிகளிலும் நீ என்னை கேட்டு கேட்டு எழுந்திருப்பாய். அந்த நாள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தால் மீண்டும் வருத்தத்தில் இருப்பாய். என் வாழ்க்கை மட்டும் உயரவே செய்யாதா? நான் விரும்பியதை மட்டும் நான் பெறவே மாட்டேனா? என் தலையெழுத்தில் நான் பிறந்தேன். இது எனக்கான வாழ்க்கையே இல்லை. இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். மீண்டும் எனக்கு ஒரு ஜென்மம் எடுத்தாலும் இது போல வாழ்க்கை எனக்கு கொடுக்காதே சாயப்பா என்று எத்தனை நாள் நீ புலம்பி இருப்பாய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தில் அடிபட்டு எத்தனை வழிகளோடு இருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும். பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும் என்று இப்பொழுதுதான் அவர்களை விட்டு நீ விலகி இருக்கிறாய். திரும்பவும் உன் வாழ்க்கை சிறப்பாகிவிட்டால் அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். வரும் நேரத்தில் அவர்களை எல்லாம் தள்ளி வைத்துவிடு. மீண்டும் அவர்களை சேர்த்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கை மீண்டும் தலைகீழாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது இதுவெல்லாம் என்னிடத்தில் வருகிறதோ அப்பொழுதுதான் போலியான உணவுகளை பற்றி நீ அறிந்து கொள்ள உனக்கு உதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். உன்னிடத்தில் இருக்கும் வரை உன்னிடம் பெற வேண்டும் என்று சுயநலத்தோடு அன்பாக இருந்தவர்கள் அனைவருமே உன்னிடம் எதுவுமே இல்லை, இனி உன்னால் எந்த பிரயோஜனமே இல்லை என்று தெரிந்த பிறகு உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டும் நிமிடங்கள்தான் இது. அதனால் இதை என்றும் நீ வெறுத்து விடாய். அதுபோல வாழ்க்கையில் போட்டிகள் இருக்கலாம். ஒருவரை பார்த்து இவர்களைப் போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், இவர் ஒன்று செய்கிறார் என்றால் அந்த இடத்தில் நாம் இரண்டை செய்து உன் முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்று போட்டிகள் போடலாம். ஆனால் எந்த நேரத்திலும் பொறாமை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதினில் வந்துவிட்டாலே உன் முன்னேற்றத்தை அடியோடு அழித்துவிடும். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் உன் எண்ணம் தான் முழுக்க முழுக்க இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீ கடைப்பிடித்தாலே வெகு விரைவில் முன்னேறி விடுவாய். இதையெல்லாம் கடைப்பிடிக்காவிட்டால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் போலிகள் என்று ஒதுக்கி வைத்துள்ளாய் அல்லவா, அவர்களை போலத்தான் நீயும் ஆகிவிடுவாய். எனவே நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு நீ எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் என்று நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.